சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து நமக்கு புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ என்ன விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் முதலமைச்சரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அப்போது பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் தெரிவித்திருந்த கருத்து என்பது, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல 24 மணி நேரத்துல நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்தில் கிட்டத்தட்ட 12 நாட்கள் கழித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அதனை மறுத்து பேசும்போது, புகார் அளித்த 24 மணி நேரத்துல பொள்ளாச்சி விவகாரத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் புகார் அளித்த 12 நாட்கள் கழித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவை தொடர்ந்து முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் காரசாரமான விவாதங்கள் சென்று கொண்டிருந்தன. இந்த விவகாரத்தில் நாளைய தினம் நான் ஆதாரத்தை காட்டுகிறேன், அதனை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய தண்டனையை எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்க தயாராக இருக்கிறாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சவால் விடுத்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்வது முழுமையான தவறான ஒரு கருத்துதான். புகார் அளித்த பிறகுதான் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த 24 மணி நேரத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்பது போன்ற ஒரு விவரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசி வந்த நிலையில அதனை முதலமைச்சரும் தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்த விவகாரம் என்பது தொடர்ந்து விவாதமாகவே சட்டப்பேரவையில் மாறியது. முதலமைச்சர் நான் ஆதாரத்தை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன், எனவே நாளை தொடர்பான விவாதம் வைத்துக் கொள்ளலாமா, ஆதாரம் உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் தயாரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் கூட தொடர்ந்து முதலமைச்சர் தவறான கருத்துக்களை தான் தெரிவிக்கிறார் என்று அந்த கிரைம் நம்பர், குறிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்த எண் உட்பட பல்வேறு விவரங்களை எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வந்தார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னர் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் கருத்தை தெரிவித்து விட்டார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாளை தொடர்பாக முதலமைச்சர் இதனை நிரூபித்து விட்டால் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இருக்கிறாரா என்பதற்கு என்ற பதிலையும் சொல்லாமல் இருக்கிறார். எனவே அவை சபாநாயகர் தான் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை அவை முன்னவர் வைத்திருந்தார். அப்போது சபாநாயகர் இந்த விவகாரத்தை இத்துடன் முடித்துவிட்டு நாளை தினம் முதலமைச்சர் தொடர்பாக பேசும்போது நீங்கள் பேசிக் கொள்ளலாம், மேற்கொண்டு அடுத்த விவாதத்திற்கு நாம் செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த விவாதம் வேறு திசைக்கு மாறியது. தொடர்ந்து இந்த சவாலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தது தவறான ஒன்று என்பதனை தொடர்ந்து சட்டப்பேரவையில் பதிவு செய்து கொண்டே கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.